டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாயு கோளாறு அப்படின்றது இல்லாத மனிதர்களே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் அப்படியே புடிச்சுக்கிறதுங்க, நகலவே முடியல. உடம்பே வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு, இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கு, நடக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு எந்திரிக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லா வேலைகளும் கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே இந்த பதிவு. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வாதத்தை போக்கினால் உடம்பு லேசாயிருங்க. இந்த காற்று அப்படின்ற அந்த பஞ்சபூதம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லா பஞ்சபூதங்கள்லையும் ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு பஞ்சபூதங்க. ஆமா. காற்று அளவாக அடித்தால் அது தென்றல் காற்று. தென்றல் காற்றாக அடித்தால் நாமும் நல்லா ஹாப்பியா வாழலாம். ஆனா அளவுக்கு மிஞ்சி அடித்தால் தாறுமாறா அடிச்சுச்சுன்னா அதுதான் சூறாவளி காற்று. அந்த சூறாவளி காற்று அடிக்கப்படும் பொழுது நாம நிற்க முடியுமா? நம்மையும் சுழற்றி அடிக்கும். நம்ம இந்த பிரபஞ்சத்துல உள்ள இந்த காற்றை பேசுறோம் இல்லையா? இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த பஞ்சபூதம் தான் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய வேலைகளை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆமா. உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போகணுமா? உடம்புல காற்று மண்டலம் சரியா இருக்கணும். காற்று மண்டலம் சரியாக இருந்தால்தான் உங்களுடைய கழிவு மண்டலம் சரியாக வேலை பார்க்கும். உங்களுக்கு சுவாசத்தை மட்டும்தான் ஏதோ காற்று செயல்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஜீரணத்திற்கும் அளவான காற்று தேவை, கழிவை வெளியேற்றுறதுக்கும் அளவான காற்று தேவை, சர்க்குலேஷனுக்கும், அதாவது எல்லா சர்க்குலேஷனுக்கும் காற்று தேவை. அப்ப காற்றுன்றது மிக முக்கியமான பங்களிப்பு அளிக்குது நம்முடைய உடம்புல. இந்த காற்று அசுத்த காத்தாக உடம்புக்குள்ள கிரியேட் ஆகுது நம்ம செய்யக்கூடிய சில சில தவறுகள்ல. அந்த காற்றை வெளியேற்ற முடியாம உடம்புக்குள்ள தேங்கி இருந்துச்சுன்னா அது மசில்ஸ் எல்லாம் இறுக்கமாக்கிறது. அதான் அவசியம். இதை நம்மளுடைய முன்னோர்கள் ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய பாடியில வரக்கூடிய காற்றை அக்கக்கா கூறு கூறா பிரிச்சுட்டாங்க. 10 விதமான காற்றுக்கள் நமது உடல்ல இருக்குது அப்படின்ட்டாங்க. நீங்க சும்மா கூகுள்ல போயிட்டு நமது உடலில் உள்ள 10 காற்றுகள்னு சொல்லி போடுங்க. பார்த்தீங்கன்னா வரிசையா ஒரு பெரிய லிஸ்டே வரும். ஆமா. அதுல நாம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம உடம்புல இருந்து ஒரு காற்று வெளியேறும். தனஞ்சயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று. அதை கொண்டு அன்னைக்கே ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள சயின்ஸ்ல அதெல்லாம் பண்ண முடியல. கரெக்டுங்களா? அன்னைக்கு உடம்ப மட்டுமே ஆராய்ச்சி பண்றது தான் சித்தர்களுடைய வேலையாகவே இருந்தது. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறமும் ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு காத்து வெளியேறும்னா அப்ப 3 நாளைக்கு உள்ள இருந்து பாருங்க அந்த காத்து. அப்ப உடம்பை வெடித்து வெளியேறக்கூடிய ஒரு காற்று. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த தகனம் பண்ணக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சுட்டு வந்தா அதை அனல் வச்சுட்டு வருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உடம்பு டப்புன்னு வெடிக்கும், ஒரு சவுண்டோட வரும். ஆமா. அப்ப கால்லாம் அப்படி டப்புன்னு தூக்கி போடும். ஆமா. அத அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அந்த காற்று வெளியேறும் நீங்க தகனம் பண்ணும் பொழுது. நம்ம மண் போட்டு மூடி வைக்கிறாங்கன்னா அப்பயும் உள்ள அந்த வெடிப்பு 3 நாட்கள் அது நடக்கணும்பாங்க. தனஞ்சயன் காற்று. அதை ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா பெரிய விளையாட்டாவே பண்ணாங்க. ஆமா. மதுரையில உள்ள மாயாண்டி சித்தர்னாங்க. ஆமா. அவர் பாத்தீங்கன்னா அவரு அந்த ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த காற்றை தனஞ்சயன் காற்றை வச்சு ஒரு விளையாட்டே பண்ணாரு. சுட்டுக்கோள் மாயாண்டி சித்தர். ஆமா. அப்படி இந்த தனஞ்சயன் காற்று வரைக்கும் அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வெளியே போற காத்து, உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ராகிற காத்துல இருந்து இறந்ததுக்கு அப்புறம் வெளியே போற காத்து வரைக்கும் 10 காத்துகள் இருக்குது. இந்த 10 காத்துகளும் நம்ம உடம்புக்குள்ள ஒன்னு டவுன்வர்ட்ல, ஒன்னு அப்வர்ட்ல, ஒன்னு ரைட்ல, ஒன்னு லெஃப்ட்ல அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம இருதயம் இயங்குவதற்கு, கண் திறந்து மூடுவதற்கு, அவான வாயு வெளியேறுவதற்கு அப்படின்னு காற்றுகள் உள்ள இருக்குதுங்க. அப்ப இவ்வளவு விஷயத்த ரிசர்ச் பண்ணவங்க எக்ஸஸா இருக்கக்கூடிய காத்த உடம்புக்குள்ள தேங்குச்சுன்னா எங்கெல்லாம் தேங்கும், ஏன் தேங்குது, அதை எப்படி வெளியேற்றணும்லாம் ரிசர்ச் பண்ணாம இருப்பாங்களா என்ன? அதான் அவசியம். காற்று தான் இன்னைக்கு பல பெரிய நோய்களை கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகளா இருக்குது. உதாரணத்திற்கு ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு சொல்லியோம்னா என்ன சொல்றாங்க? அதை வாதம், பக்கவாதம். ஏன்னா வாதம்னா காற்று தேக்கம் தான். அப்போ பாத்தீங்கன்னா இந்த காற்றுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைல தான் இந்த வாதம், பக்கவாதம். பக்கவாதம் என்ன ஆயிருது பாருங்க, அப்படியே ஸ்டிஃப் ஆயிருது. ஸ்டிஃப் ஆயிட்டு கையை காலை மடக்க முடியல. அப்ப பாருங்க இந்த வாதம் அந்த இடத்துல உள்ளுக்குள்ள தேங்கிக்குச்சுன்னா இதுக்குள்ள போகக்கூடிய பஞ்சபூதங்கள்ல வாதம் மட்டும் அதிகமாகப்படும் பொழுது மற்ற பஞ்சபூதங்கள் சக்தி ஓட்டங்கள் போறதுல டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. அப்புறம் இதுக்கு பிசியோ பண்ணுவோமா, வருமா பண்ணுவோமா அப்படின்லாம் இன்னைக்கு மாற்றி மாற்றி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தடையை போக்க செய்யுது. ஆனா எக்ஸஸா இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்ற செய்யல. அதான் அவசியம்.
உங்க உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த காற்றை வெளியேற்றினால் உடம்பு லேசாயிரும். உங்களுக்கு கால்லாம் டைட்டா இருக்குதுங்க. இந்த கால்ல இருக்கக்கூடிய டைட்னஸ் வந்து வெளிய போகணுங்க. நல்ல லேஸ் ஆகணுங்க. உடம்பே இறுக்கமா இருக்குதுங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த காற்றை எளிமையாக வெளியேத்துறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்றேன். அத நீங்க டெய்லி தாராளமா ரெகுலரா பயன்படுத்தலாம். ஏன்னா பண்ணோம்னா உடம்புல இருக்கக்கூடிய காற்று வெளியேறும். உங்களுடைய உடம்பில் செயல்படக்கூடிய 10 காத்துகளும் வந்துன்னா சீரான நிலைக்கு வரும் அப்படின்றது தான் விஷயம். ஆமா. அப்ப இந்த காற்றை வெளியேத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெஸ்ட். எல்லா விதமான காத்துகளும் சீராக நம்ம டெய்லி நைட்டு ஒரு பூண்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை எப்படி முறையா செஞ்சு எப்படி சாப்பிடுறது அப்படின்றது சிலருக்கு நடைமுறை பழக்கம் இல்லாதனால, இப்ப நீங்க இதுல கேட்டு சரியா நீங்க கடைபிடித்தால் போதும். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நாள்லயே அந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தெரிய வரும். 3 to 7 டேஸ்ல உங்க உடம்பு லேசாகிறத வந்து தெரிய வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதாவது ஒரு 4ல இருந்து 7 பூண்டு எடுத்துக்கங்க. சரிங்களா? ஆமா. நாட்டு பூண்டு. அத நல்லா அப்படியே தோல உரிச்சு, சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா 7 பூண்டு வரைக்கும் எடுத்துக்கங்க. பெரிய பூண்டா இருக்குன்னா ஒரு 4 பூண்டு எடுத்துக்கங்க. தோல உரிச்சுட்டு ஒரு 2ஆ அப்படி கட் பண்ணிக்கங்க போதும். ரொம்பவும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ண வேணாம். சும்மா ஒரு 2ஆ 3ஆ கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு வச்சுக்கங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம்னா, ஒரு 1 டம்ளர் பாலு அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணி ஈக்குவல் வாட்டர் ஆமா எடுத்துக்கணும். ஏன்னா, பொதுவா பாலே சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. ஏன்னா, அந்த பாலை செரிமானம் பண்ணக்கூடிய ஹார்மோன் நமக்கு 2 1/2 வயசுல கட் ஆயிருது. ஏன்னா, நம்மளும் பாலூட்டி இனம் தான். மற்ற பாலூட்டி இனங்கள கொஞ்சம் பாருங்களேன். ஆடு, மாடு, புலி இப்படி எல்லாத்தையும் பாருங்களேன். அது ஏதாவது பால வந்து லைஃப் டைம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. கிடையாது. அந்த அந்த இனம் தன்னுடைய குட்டி தானாக இரை தேடும் வரை அதுக்கு வந்து பாலை கொடுக்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆச்சு, போய் நீயா தானா இரைய தேடு, திரும்ப திரும்ப பால் கேட்டு வராது அப்படின்னுவோம். இன்னொன்னு சொல்லப் போனா அந்த பால் அதோட ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் சுரக்காது. ஆமா. நமக்குமே அது மாதிரி தானே. ஒரு தாய்க்கு அங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு தேவையான வயது வரை பால் சுரக்கும். அதுக்கப்புறம் கட் ஆயிரும். ஏன்னா, போதும். லைஃப் டைம் பால் சாப்பிடணும்னா, அங்க வந்து பால் சுரந்துகிட்டே இருக்குமே ஒரு தாய்க்கு. கிடையாதே. பசுமாட்டுக்கு அது கண்டு ஈண்டு குறிப்பிட்ட காலம் வரையும் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் கண்டு ஈண்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? லைஃப் டைம் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இறந்தா கூட வந்து பால ஊத்தி தான் அனுப்பணுன்ற மாரிலாம் வந்துட்டோம். இல்லைங்களா? ஆமா. அதுக்கப்புறம் வெறும் மாட்டுப்பால் மட்டும் தாய்ப்பால் குடிச்ச நம்ம கொஞ்சம் மாட்டுப்பாலுக்கு போய் கடைசியில எல்லா பாலையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். சரிங்களா? ஆமா. இதை இதெல்லாம் கெமிக்கல் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க. பாலை செரிமானம் பண்ணக்கூடிய ஹார்மோன் நமக்கு அதிகபட்சம் 2 1/2 வயசுல கட் ஆயிடுது. அதனால பால மேக்ஸிமம் தவிர்க்க சொல்லுவோம். இதுதான் இதுல உள்ள விஷயமே. ஆனா, மருந்துக்காக பால வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள்ல, ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவங்கள்ல இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த இத எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி சில வரைமுறைகள் இருக்கு. என்ன பண்ணணும்னா, 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி ஈக்குவல் ரேஷியோ வாட்டர் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஈக்குவல் ரேஷியோ வாட்டர் எடுத்து, அத ஊத்திட்டு, இப்ப 2 டம்ளர் ஆயிப்போச்சா, இதுல 4ல இருந்து 7 பூண்டு போட்டுங்க. 7 பூண்டு போட்டுட்டு, அடுப்புல வச்சு நல்லா அப்படியே பாயில் பண்ணுங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம். ஓகேங்களா? ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். ஓகேங்களா? போட்டுக்கங்க. அது கூட ஒரு 4 மிளகு போட்டுக்கங்க. 4 மிளகு போடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. 2 டம்ளர் 1 டம்ளர் ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஆமா. 1 டம்ளர் ஆகும் பொழுது கூட நீங்க வந்து பெருங்காயம், மிளகெல்லாம் கூட போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். நல்ல பூண்ட வந்து அதிலேயே வேக விட்டுருங்க. 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சா தான் உங்களுக்கு பாதி அளவுக்கு வந்து வரும். 100 டிகிரி செல்சியஸ்ல அது கொதிச்சிருச்சுன்னா, பாலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கன்டென்ட் ஏதாவது இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுல கிளியர் ஆயிரும். அப்ப கடைசியா இறக்கும் பொழுது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. அவ்வளோதாங்க. இறக்கிருங்க. இந்த பால டெய்லி நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இத எடுத்துக்கங்க. ஆனா, இந்த பூண்டு பால தினந்தோறும் இரவு எடுத்துட்டு வந்தோம்னா, நம்ம உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்றுக் கழிவுகள் வெளியேறிடும். இது அடுத்து ஒரு டவுட் வரும். இது வந்து எல்லாரும் எடுத்துக்கலாமா? இது யாரு எடுத்துக்கலாம்? யாரு எடுத்துக்கிற கூடாது? அப்படின்லாம் சில டவுட் வரும். பொதுவாக இது நல்ல விஷயம் தான். எல்லா பேருமே வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஆமா. குறிப்பா வாத நோய்கள் அதிகமா இருக்கிறவங்க இத நம்ம எடுத்துக்கிறது தான்
ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஆமா. வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க. பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆமா. கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கள்ல சில பேர மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லா பேருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இந்த காற்று கழிவுகளை வெளியேற்றி, காற்று கழிவுகளை சீராக்குங்கள். பல பிரச்சனைகள் இருந்து காற்று சம்மந்த பல பிரச்சனைகள் இருந்து வெளிவரலாம். என்றும் ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்த்துக்கள். நன்றி.